காட் பிளஸ் யூ மாமே. குட் பேட் அக்லி படத்துக்கு போயிருந்தோம். என்னடா கூட்டமே இல்லைன்னு நினைக்காதீங்க. நாங்க வெள்ளிக்கிழமை போயிருந்தோம். ப்ராபப்ளி சனிக்கிழமை கொஞ்சம் கூட்டம் இருந்திருக்கலாம். நம்ம சினிமா தியேட்டர் பேர்லயே ரெஃபரன்ஸ் வச்சிருக்காங்க பார்த்தீங்கல்ல. அப்படியே இப்போ லைட் எரிஞ்சு ஏவும் கேவும் மட்டும் தான் அதில் தெரியும். டிக்கெட்டு பாப்கார்ன் எல்லாம் வாங்கிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி போய் செட்டில் ஆயாச்சு. சரி இப்போ படம் எப்படி இருந்ததுன்றதுக்கு வருவோம். அது எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலையே. ஆதிக், என்னையா பண்ணி வச்சிருக்க? உனக்கு அஜித் அவ்வளோ பிடிக்குமா? அது சரி. ஏகேனா யாருக்கு பிடிக்காது? படம் ஆரம்பத்துல பிள்ளையார் சொல்லி போட்டதுலேருந்து நம்மள டாடா பாபாய் சொல்லி வீட்டுக்கு அனுப்புற வரைக்கும் ஆதிக் அப்படியே ஒரு ஃபேன் பாயா நம்மளுக்கு வந்து அப்படியே செதுக்கி செதுக்கி ஏகேவை காமிச்சிருக்காரு. அட, படத்தோட கதையை சொல்ல மறந்துட்டேனே. ஏகேக்கும் ரம்யாவுக்கும் ஒரு குழந்தை பிறக்குது. பச்சை குழந்தைய பார்க்க வந்த நம்ம ஏகேவை அங்கேயே ஸ்டாப் பண்ணி இந்த வைலன்ஸ் எல்லாம் விட்டு தான் நம்ம குழந்தைய பார்க்க முடியும், நம்ம சந்தோஷமா வாழ முடியும்னு சொல்லி வெளியே அனுப்பிச்சிடுறாங்க நம்ம ரம்யா. நம்ம ஏகே எல்லாத்தையும் விட்டுட்டு சரி இனிமே குட்டா மாறுறா சரண்டர் ஆவறண்டா சொல்லிட்டு போய் ஜெயில போய் உட்காந்துடுறாரு. இதுக்கு நடுவுல நம்ம ஏகேவோட பையனுக்கு ஒரு ஆபத்து வருது. தன்னோட பையனுக்காக குட்டா மாறின அஜித் மறுபடியும் பேட் ஆகி அப்புறம் அக்லியா எப்படி மாறாருன்றது தான் கதை. இது விஸ்வாசம் கதை மாதிரியே இருக்கே. நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. அநேகமா நம்ம ஏகே ஆதிக்கிட்ட எனக்கு வந்து இந்த மார்க் ஆண்டனி படத்தை வந்து விஸ்வாசம் ஸ்டைல்ல விஸ்வாசத்தை வந்து மார்க் ஆண்டனி ஸ்டைல்ல எடுக்கணும்னு சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். படத்துல ரெஃபரன்ஸை வைங்கன்னு சொன்னா ரெஃபரன்ஸுக்கு நடுவுல படத்தை வச்சு அப்படியே பார்சல் பண்ணி வச்சிருக்காங்க. ஏகே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த படத்தோட ஒரு வாவ் ஃபேக்டர். ஆல் கிரெடிட் கோஸ் டு ஒசம்பிக். பிரபுக்கு இந்த படத்துல என்ன வேலை, அவர் யாருன்னு கொஞ்சம் யாராவது கமெண்ட்ல சொல்லுங்க ப்ளீஸ். கோலா உருட்டை, பிரியாணி, பயத்துக்கே பயம் காட்டுறவன் இந்த மாதிரி மொத்தமா முடிச்சு விட்டாரு. மாரல் ஆஃப் த ஸ்டோரி, ஏகேவா இருந்தா நமக்கு எல்லா இடத்துலயும் ஃபேன்ஸ் இருப்பாங்க. ரம்யா டாக்ஸிக் ஃபெமினிட்டி. அர்ஜுன் தாஸ்க்கு இன்னும் கொஞ்சம் ஸ்கிரீன் டைம் கொடுத்துருக்கலாம்.